ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு பாலிவுட் திரைப்படமான மா அப்படிங்கிற ஒரு ஹாரர் திரைப்படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். படத்தோட ஓப்பனிங்கில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சந்திராபூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுங்கெல்லாம் தீவிர காளி மாதாவுடைய பக்தர்களாக இருப்பாங்க. அப்படிதான் அந்த கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவருடைய ஒய்ஃப்க்கு லேபர் பெயின் வந்திருக்கும். அவங்களுக்கு டெலிவரி நல்லபடியாக ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய வீட்லயே காளி மாதாவுக்கு பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அந்த பஞ்சாயத்து தலைவருடைய ஒய்ஃப்க்கு லேபர் பெயினும் வருது. ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெத்தெடுக்கிறாங்க. ஆண் பிள்ளை பிறந்ததுமே அந்த கிராமத்து மக்கள், பஞ்சாயத்து தலைவர் உட்பட எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்குது. அது பெண் பிள்ளை. பெண் பிள்ளை என்னதுமே அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே வருத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா அந்த பிறக்கிற பெண் பிள்ளைங்களை அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே காளி மாதாக்கு பலி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இதை நினச்சி இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஏன் இந்த மாதிரி காளிக்காக பலி கொடுக்குறாங்க இந்த பெண் பிள்ளைய அப்படிங்கிறத நம்ம போக போக இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். அந்த கிராமத்தில் பெண் பிள்ளைங்க பிறந்தா அதுக்காகவே பலி கொடுக்கறதுக்காக ஒரு அம்மாவை நியமிச்சிருப்பாங்க. அப்படி தான் இந்த அம்மாவுக்கு பிறந்த அந்த பெண் பிள்ளையே அந்த அம்மா எடுத்துக்கிட்டு போகிறாங்க. பெத்த தாய் எவ்வளோதான் கத்தி கூப்பாடு போட்டாலுமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பெருசாக அதை கண்டுக்கிறதுல இந்த பலி கொடுக்குற இந்த அம்மாவும் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய கொஞ்சம் கூட தயதாட்சனை பார்க்காம சாகடிச்சிடுறாங்க. அப்படி சாகடிச்சதுமே அந்த குழந்தையோடைய ரத்தம் அந்த பூமியோடைய அடிவாரத்தில் அப்படியே இந்த தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணி எப்படி மண்ணுக்கு கீழே இழுத்துக்குதோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் காட்டுறாங்க. இதுக்கும் முன்னாடி நிறைய இந்த மாதிரி பெண் பிள்ளைங்களை சாகடிச்சிருந்த அந்த குழந்தைங்களுடைய மண்டவோடும் கை கால் எலும்புகள் எல்லாம் அந்த பூமியோடைய அடிபாகத்தில் இருக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படியே இப்போ சாகடிச்ச இந்த குழந்தையோடைய ரத்தமும் அந்த பூமியோடைய அடிபாகத்தில் அப்படியே பரவிக்கிட்டே போகுது. அங்கே தான் டைட்டில் கார்டை போடுறாங்க. இப்படி 40 வருஷங்கள் கழிச்சு கொல்கத்தாவில் இருக்கிற கஜோலை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தில் வர ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. பை த பை இந்த படத்தில் இவங்களுடைய பேர் அம்பிகா. இவங்க ரொம்பவே காளியோடைய தீவிர பக்தியாக இருப்பாங்க. அப்படி தான் அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் காளியை பற்றின வரலாறை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கஜோலுடைய, அதாவது அம்பிகாவோடைய ஹஸ்பண்டான சுபாங்கரும் அவங்களுடைய மகளான ஸ்வேதாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அடுத்த சீனில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரை காட்டுறாங்க. 12 வயசான ஸ்வேதா அந்த ஷாப்பில் இருக்கிற ஒரு பெரிய சீனரி ஃபோட்டோவில் ஆலமரத்தோடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை இவளுடைய டேப்ல இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளுடைய அப்பா அம்மா கிட்ட தன்னுடைய ஸ்கூலில் தசரா வெக்கேஷன் வருது. அப்போது ஒரு ப்ராஜெக்டையும் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது அவங்கவுங்க கிராமத்துக்கு போய் அவங்க கிராமத்தில் நடக்கிற கலாச்சாரங்கள் அது இதை பற்றியெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி விட்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போது ஸ்வேதாவும் தன்னுடைய அப்பா அம்மா நம்மளுடைய ஊரான சந்திராபூருக்கு என்னை கூப்பிட்டுட்டு போகன்னு சொல்கிறேன். ஆனால் அவளுடைய அப்பா அம்மாவோ இப்போ அந்த கிராமத்துக்கெல்லாம் போக வேண்டாம், உன்னை அங்கெல்லாம் கூப்பிட்டுன்னு போக முடியாதுன்னுட்டு அவளுக்கிட்ட எதேதோ சொல்லி மழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கோவப்பட்ட ஸ்வேதா அவங்க கிட்ட பேசுறதை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு இந்த விஷயம் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே சுபாங்கருக்கு ஒரு கால் வருது, அவருடைய அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி. உடனே அவரும் அவங்களுடைய கிராமமான சந்திராபூருக்கு கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையில் ஸ்வேதா எந்திரிச்சதும் அப்பா எங்கம்மான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்குறா. அதுக்கு உன்னுடைய தாத்தா இறந்துட்டாரு, அதனால தான் அப்பா ஊருக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே ஸ்வேதாக்கு அப்போ தான் தெரிய வருது எனக்கு ஒரு தாத்தா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலன்னுட்டு ஸ்வேதாவும் மறுபடியும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் சுபாங்கர் தன்னுடைய அப்பாவுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் கொல்கத்தாக்கு கிளம்புறதுக்காக அவர் வந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு நபர் ரோனித் ராய்ங்கிறவர் சுபாங்கர் கிட்ட உன்னுடைய அப்பா தான் இறந்துட்டாரு, இனி நீயாவது இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எவ்வளோ சொல்லியும் இந்த சுபாங்கர் ஒத்துக்காம இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன், உடனே நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக கிளம்புறாரு. அப்படி வர டைமில் அவருடைய காலில் அந்த ஆலமரத்தோடைய ஒரு விழுது இல்லை வேறு என்னன்னு தெரியல, அது அவருடைய காலில் ஒட்டிக்குது. அங்கேருந்து நேராக கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் ஸ்வேதா அந்த ஆலமரம், அதாவது இந்த கிராமத்தில் பலி கொடுக்குறப்போ அந்த பின்னாடி பெரிய ஆலமரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு ஆலமரத்தை தான் இவ படமாக வரைஞ்சிருப்பா. இவன் முன்ன பின்ன இந்த இடத்துக்கு வந்ததும் இல்லை, இந்த ஆலமரத்தை பார்த்ததும் இல்லை, இது எப்படி இந்த மாதிரி இவ எழுதி வச்சிருக்கிறான்னுட்டு அதை பார்த்த அம்பிகா உடனே அதை ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுறாங்க. இதை பார்த்ததுமே சுபாங்கர் ரொம்பவே ஆச்சரியம் அடைகிறாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு உடனே தன்னுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணி கேட்குறாரு. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு சமயத்தில் இவங்களுடைய வாய்ஸ் சரியாக கேட்காம பிரேக்கும் ஆயிடுது.
ஒரு கட்டத்துல இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன்ல சுபாங்கர் சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அவர் பூட்காலில் ஆலமரத்தோடைய ஒரு வேர் இருக்குது. அதை பார்த்ததுமே அது எடுக்கலான்னு சொல்லிட்டு குனிறாரு. அப்போ 2 பக்கமும் மரங்கள்ல இருக்கிற வேர்களும் விழுதுகளும் இவரை இறுக்கமா பிடிச்சுக்குதுங்க. அப்போ அந்த சிகரெட் துண்டு கீழே விழுந்ததுமே அந்த நெருப்பு புகைச்சு அந்த இடத்துலயே காரும் வெடிஞ்சு செதறிடுது. மறுநாள் காலையில போலீஸும் இதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கேட்டதுமே கொல்கத்தாவில் இருக்கிற அம்பிகாவும் அவளுடைய மகளும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாங்க. இந்த வருத்தத்தில் இருக்கிறப்ப 3வது நாள் காரியமும் நடந்துட்டு இருக்குது. அவங்களுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்னுட்டு எல்லாரும் வந்து போய்கிட்டு அம்பிகாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி 3 மாசங்கள் கழியுது. 3 மாசங்கள் கழிச்சு ராய் அம்பிகாவுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு இப்படின்னு சொல்றாரு, நீங்கள் கிராமத்துக்கு திரும்பவும் வாங்க. ஏன்னா உங்களுடைய மாமனாரும் இல்லை, இப்போ சுபாங்காரம் இல்லை. அந்த கிராமத்தில் இருக்கிற உங்களுடைய எஸ்டேட்டும் ப்ராஃபிட்டுங்கெல்லாம் அப்படியே கிடக்குது. நீங்கள் வந்தால் தான் அங்கே வேலை நடக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற இந்த எல்லா எஸ்டேட்டுகளையும் விற்றுட்டு என்ன இருக்குதோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு கொல்கத்தாலே செட்டில் ஆகிடுங்கன்னுட்டு ராய் சொல்கிறாரு. அதுக்கு அம்பிகா சொல்கிறாங்க, என்னால் அங்கே வர முடியாது, நீங்களே அதெல்லாம் பார்த்துக்குங்க, எவ்வளோத்துக்கு விற்க முடியுமோ விற்றுருங்க, அதுக்கு என்ன கமிஷன் வருதோ அதை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் தான் வந்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்தால் தான் அங்கே சைன் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட்டுங்க கமிஷன் எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் உங்களுடைய நலன் கருதியை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே சரின்னுட்டு அம்பிகாவும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் மகளை கூப்பிட்டுட்டு போக முடியாத காரணத்தினால அவங்களுடைய பக்கத்து வீட்டில், அதாவது அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டில் விட்டுட்டு போகலான்ட்டு சொல்லிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஸ்வேதா, அப்பாவும் இல்லை, இப்போ நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டுனா எப்படியம்மா அப்படின்ட்டு எமோஷ்னலாக எதோ சொல்ல கடைசியில் அம்பிகாவும் ஒத்துக்கிட்டு தன்னுடைய மகளான ஸ்வேதாவையும் கூப்பிட்டுக்கிட்டு சந்திராபூர் கிராமத்துக்கு கிளம்பி போகிறாங்க. இப்படி அம்பிகாவும் அவளுடைய மகளும் நேராக சந்திராபூர் கிராமத்துக்கு வராங்க. இப்போ அங்கேருந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டே இருக்கிற சமயத்தில் அம்பிகா அப்படியே அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜன்னலில் யாரோ திறக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா அம்பிகாவுடைய கணவர் நிற்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்துக்கிட்டே வர சமயத்தில் திடீர்னு குறுக்க ஒரு பொண்ணு வந்துடுது. சடனாக ஸ்வேதாவும் கத்திடுறா, அவங்க அம்மாவும் பிரேக்கை போட்டுடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தாக்கா அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற விகாஸ் என்றவருடைய மக தான் இவ. இந்த சின்ன பொண்ணு பேரு தீபிகா. இவளுடைய அப்பா விகாஸும் இவளுடைய அம்மா நந்தினியும் இங்க பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த விகாஸ் என்றவருடைய அப்பாவான பாபாங்கிறவர் தான் ரொம்ப வருஷமா இந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவருடைய மனநிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தினால அந்த வீட்லயே ஒரு ரூம்ல அவரை அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. இந்த கேட்டதுமே அம்பிகா உங்க அப்பாவை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரும் அந்த இடத்துக்கு அம்பிகாவை கூப்பிட்டுன்னு போறாங்க. அப்போ அந்த பாபாங்கிறவர் எங்கெங்கயோ பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பாபாவை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டெல்லாம் அம்பிகா சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்லயே காளி மாதாவோடைய ஒரு கோயிலும் இருக்கும். அந்த கோயில் பூட்டப்பட்டிருக்கும். எதனால இது பூட்டி கிடக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு விகாஸ் சொல்றாரு, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கோயிலை பூட்டி வச்சிருக்கு. காளி மாதா யார் கனவுலையாவது வந்து திறக்க சொன்னா மட்டும்தான் இந்த கோயிலை திறக்குவோம், இல்லாட்டி இந்த கோயில் இப்படியே தான் பூட்டி கிடக்கும். இன்ன வரைக்கும் யாருடைய கனவுலையும் இந்த காளி மாதா வரல, திறக்க சொல்லல அப்படின்ட்டு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு திடீர்னு பாபா என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல இருக்காதீங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து, போயிடுங்க போயிடுங்க அப்படின்ட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க அங்கேருந்து அவரை இழுத்துக்கிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில் ராய் ஒரு புரோக்கரை வீடு விற்கிறதுக்காக கூப்பிட்டுன்னு வந்திருப்பாங்க. அம்பிகாவும் எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு ஒரு நல்ல வேலைக்கு வந்ததுனாக்கா விற்றுருங்க, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த இடம்லாம் நீங்கள் சொல்கிற வேலைக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதனாலன்னு கேட்குறப்போ இந்த கிராமமே சாபத்துக்கு உள்ளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பின்னாடி ஏதோ துஷ்ட சக்தியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க, அதனால இது யாரும் நல்ல வேலைக்கு வந்து வாங்க மாட்டாங்க அப்படின்னு அந்த புரோக்கரை சொல்லிட்டு இருக்கிறத கேட்குறப்போ ராய் அந்த புரோக்கரை கண்ணா பின்னான்னு திட்டி அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுடுறாரு. அந்த புரோக்கரை அப்படி சொல்லிட்டு போன இருந்து அம்பிகாவுக்கு ஒரே குழப்பமாயிடுது. இந்த பக்கம் ஸ்வேதாவும் தீபிகாவும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்வேதாவுடைய டேபை காட்டுற, அதுல பெரிய ஆலமரம் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கியா அப்படின்ட்டு தீபிகா கேட்குறப்போ இல்லையே அப்படின்னு ஸ்வேதா சொல்ற. இந்த மரம் இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அப்படியா, வா போலாம், எனக்கு காட்ட அந்த இடத்த அப்படின்ட்டு ஸ்வேதா சொல்ற. இல்ல அங்கெல்லாம் போகக்கூடாது, எங்க அம்மா அங்க போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்றத
கிட்ட ஸ்வேதா இல்லை நம்ம போகலாம், உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி தீபிகாவை அந்த இடத்துக்கு கூப்பிட்டுன்னு போகிறா. இப்படி 2 பேரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடம் ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு குறுக்க பம்பில் ஏதோ தாயத்துங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் பார்க்கவே ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அந்த இடம் எதுன்னு பார்த்தாக்கா, இதுக்கு முன்னாடி படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ஆலமரத்துக்கு கீழே நிறைய குழந்தைங்களை பலி கொடுத்துருந்துருப்பாங்களே, அந்த இடம் தான் இது. ஸோ அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி யாரோ வந்து ஸ்வேதாவை தொடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தாக்கா அம்பிகா. உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது, இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை அப்படின்ட்டு கத்தி ஸ்வேதாவையும் அந்த தீபிகாவையும் கூப்பிட்டுன்னு போகிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் அந்த தீபிகாவுடைய அம்மாவும் தீபிகாவை பார்த்து யாரும் உன்னை இங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வர சொன்னதுன்னு கத்துறா. அதுக்கு அம்பிகா, உங்கள் பொண்ணை திட்டாதீங்க, நீங்கள் அவளை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தாக்கா, அந்த தீபிகா பெரிய பொண்ணாக இருந்திருப்பா. அதை பார்த்ததுமே சந்தோஷப்பட வேண்டிய அம்மா ரொம்பவே சோகத்துக்கு உள்ளாயிடுறா. நந்தினி தீபிகாவை கூப்பிட்டுன்னு நேராக அவங்களோட ரூமுக்கு வந்துடுறா. நீ இங்கே இரு, நான் வேலை முடிச்சுட்டு வர வரைக்கும் எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருக்க சொல்லிட்டு போயிடுறா. தீபிகாவும் ரூம்ல படுத்துட்டு இருக்கிற சமயத்துல வேறு விழுதுகள்லாம் அந்த இடத்துக்கு வருது, அதாவது அந்த ரூம் கிட்ட வருது. அந்த வேறு விழுதுகளெல்லாம் எந்திரிச்சு ஜன்னலை 2 பிளந்து உள்ளர வந்து ஒரு பயங்கரமான ராட்சச உருவமா எந்திரிச்சு நிக்குது. இதை பார்த்த தீபிகா மிரண்டு போயிடுறா. உடனே அந்த உருவம் தீபிகாவுடைய காலை இழுத்துக்கிட்டு நேரா அங்கிருந்து மறைஞ்சும் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு நந்தினி வந்து பாக்குறா. மக இல்லைன்றத பார்த்ததுமே பயங்கரமா அலறி அடிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்கு எல்லாரும் வராங்க. அம்பிகாவை பார்த்து, உன்னாலதான் இதுக்கெல்லாம் காரணம், நீயும் உன் மக தான். உன் மக அந்த ஆலமரத்துக்கிட்ட கூப்பிட்டு போகாம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்ணு தான். உன் பொண்ணு நல்லா இருப்பாளா அப்படி இப்படின்னு கண்ணாப்பின்னு சபிக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம உன் பொண்ணையும் ஒரு நாள் அந்த பேய் வந்து கூப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறத கேட்ட நந்தினியோடைய ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வந்து அப்படியெல்லாம் அவங்கள பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கேட்டதுமே அம்பிகாவுக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாயிடுது. என்ன இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கும் ஃபோன் பண்றாங்க. உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்த சுத்தி கிராமத்து ஜனங்களும் நின்னுக்கிறாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களெல்லாம் விசாரிக்கிற சமயத்துல தான் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்ற ஒரு ரகசியமே தெரிய வருது. கிராமத்து மக்கள் ஒவ்வொருத்தர உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீபிகா மட்டும் காணாம போகல, இது போல இன்னும் நிறைய பெண் பிள்ளைங்க பெரியவங்களா ஆனதுமே அன்னைக்கே அந்த ராட்சச உருவம் வந்து அவங்கள கடத்திக்கிட்டு போயிடுது. இவங்க எங்க போறாங்க எப்படி போறாங்கன்னு தெரியல. ஆனா 2-3 நாள் கழிச்சு திரும்பவும் அவங்க வந்துருவாங்க அப்படின்ட்டு இந்த கிராமத்து மக்கள் சொன்னதை கேட்டதுமே அம்பிகாவுக்கு ஷாக் ஆகுது. அப்பனா ஸோ நீ எப்படிலாம் பண்ணிட்டு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தோம், எங்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டு எங்க மேலேயே பழிய போட்டுட்டு அப்படின்ட்டு அம்பிகாவுக்கு ரொம்பவே அந்த நந்தினி மேல வருத்தமாயிடுது. அந்த காட்டுக்குள்ள தானே உன் பொண்ணு காணாம போனான்னு சொல்ற, நான் போய் உன் பொண்ணை கண்டுபிடிச்சு கூப்பிட்டுட்டு வரேன், தைரியமா இருந்தா நீயும் என் கூட வான்னு சொல்லிட்டு அம்பிகா போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போய் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. எங்க தேடியும் அவங்க மக கிடைக்கிறதுல. சரின்னுட்டு காட்டுல இருந்து அம்பிகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல ஸ்வேதா தனியா இருப்பா. அம்மா, இங்க என்ன நடக்குது, நமக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம், நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்பதான் நீ படம் பிடிச்ச அந்த ஆலமரத்துக்கும் நான் சொல்ல போற கதைக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சுமார் வருஷங்களுக்கு முன்னாடி காளி மாதாவுடைய கதையை நீ கேட்டிருந்திருப்ப. ஒரு பயங்கரமான கொடிய ராட்சசனை காளி மாதா துவம்சம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவனுடைய ரத்தம் பூமிக்குள்ள விழுந்து அந்த ரத்தத்துடைய துளிகள் பலவிதமான வேர்களை மாறி அதுல இருந்து ஒரு பயங்கரமான ராட்சசன் உருவாகிறான். அவன் பேரு தான் ஹம்சஜா. ஸோ அவன் உருமாறின இடம் வேற எதுவுமே இல்லை, நம்ம இருக்கிற இந்த சந்திராபூர் தான். அதுக்கப்புறம் அவனுடைய அட்டகாசங்கள் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அவன் ரொம்பவே கொடூரமான முறையில டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு சக்தி பல மடங்கு பெருகணும்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துல இருக்கிற வயசு பெண் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வந்து அவங்க மூலியமா அவனுடைய ராட்சச கருவை உருவாக்க பார்த்துட்டு இருந்திருக்கிறான். ஆனா எந்த பெண் பிள்ளைகளும் அவனுக்கு தகுந்த பெண் பிள்ளைகளா இருக்கல. அதனால அவனால எந்த ஒரு செயலும் செய்ய முடியாதாயிடுச்சு. இப்படி அமைதியா இருந்த இவனுக்கு காளி மாதாவுடைய தீவிர பக்தனான ஒருத்தன் காளி மாதா கிட்ட பயங்கரமா வேண்டி அவங்கள காளி மாதாவுடைய நெத்திலிருந்து ஒரு துளி ரத்தம் அந்த பக்தனுடைய கண்ணுக்குள்ள விழுந்ததுமே காளி மாதாவுடைய அதி பயங்கரமான சக்தி அவனுக்குள்ள வந்துடுது. எப்போ அந்த மனுஷனுக்குள்ள காளியோடைய அருள் இருக்குதுன்னு தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்து அந்த ராட்சசன் ஹம்சஜா இனி நம்மளுடைய வேலையை காட்டக்கூடாது, நமக்கான நேரம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அப்படின்ட்டு இந்த காளியோடைய அருள் பெற்றவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் பல வருஷங்களா ஒளிஞ்சிருந்தான். அதாவது வெளியே தலை காட்டாம அப்படியே தலைமறைவா இருந்தான்.
அதுக்கப்புறமா சில வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய மகள், அதாவது இந்த காளி பக்தனுடைய மகள் பெரிய பொண்ணு ஆயிடுறா. எப்போ இந்த பொண்ணு பெரிய பொண்ணாகுதோ அப்போது அவருக்குள்ளே இருந்த காளியோடைய சக்தி அத்தனையும் இல்லாமல் போயிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ராட்சசன் ஹம்சஜா இதுதான் சரியான சமயம்னுட்டு வெளியில் வரான். அவன் வந்ததுக்கப்புறமா அந்த பெரிய பொண்ணான அந்த பொண்ணுக்குள்ளே இந்த சாத்தனுடைய சக்தியை வர வச்சு அந்த பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்கிடுறான். அந்த பெண்குள்ளே ஒரு சாத்தனுடைய குழந்தைய உருவாக்க வைக்கிறான். அந்த குழந்தையும் நாளுக்கு நாள் உருவாகிக்கிட்டே இருக்குது. இந்த குழந்தை உருவாகி பெருசாச்சுனாக்கா இந்த ஊரே, இந்த கிராமமே அழிஞ்சு போயிடுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண்ணுடைய அப்பா, அதாவது காளி பக்தனானவர் தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வேற வழி தெரியலம்மா, நம்ம கிராமம் நம்மளோட தலைமுறைகளெல்லாம் நல்லா இருக்கணும்னாக்கா நான் உன்னை சாகடிச்சே ஆகணும். ஏன்னா உன் வயிற்றுக்குள்ளே இந்த ராட்சசனுடைய குழந்தை வளருது, அது வளர விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே மகளும் அதுக்கு சரின்னு சொல்லிடுற. கேட்ட அப்பா தன்னுடைய மகளை சாகடிச்சிடுறாரு. அன்னிலேருந்து அந்த ராட்சசன் வெளியே வராமல் அப்படியே பதிஞ்சு கிடந்திருந்திருக்கிறான். இந்த பயங்கர தீவிர பக்தர் வேற யாருமே இல்லை, அம்பிகாவுடைய கணவனான சுபாங்கரோடைய வம்சாவளி தான். ஸோ இவங்க வம்சத்தில் பிறக்கிற ஒவ்வொரு முதல் பெண் பிள்ளையையும் பலி கொடுத்தா இந்த சாத்தான் வெளியே வரமாட்டாங்கிறது தான் இவங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஸோ இதையே இவங்க கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் 2 பிள்ளைங்க பிறந்துச்சு. அதில் பெண் பிள்ளைய சாகடிச்சிட்டாங்க. இன்னொரு ஆண் பிள்ளை தான் என்னுடைய கணவர், அதாவது உன்னுடைய அப்பா. இவர் படிப்புக்காக சிட்டிக்கு போயிருந்தார். அங்கே தான் என்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இதே வம்சத்துக்கு சேர்ந்த உன்னையும், அதாவது பெண் பிள்ளையான உன்னையும் சாகடிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் உன்னை பார்க்க வந்தப்போ உனக்கு பதிலாக அந்த இடத்துல வேற ஒரு ஆண் குழந்தைய வச்சுட்டோம். ஆண் குழந்தை தான் எங்களுக்கு பிறந்துச்சுன்னு சொன்னதுனால அவங்க வாபஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ எப்போ உன்னை பலி கொடுக்கலையோ அந்த காரணத்தினால தான் இந்த கிராமத்தில் இருக்கிற வயசுக்கு வந்த பெண் பிள்ளைங்க காணாமல் போயிட்டுருக்குறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நந்தினியும் கோவப்பட்டு உன்னை கத்துனா. நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அம்பிகா அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் தீபிகா சுயநினைவே இல்லாமல் இருக்கிறா. அவளுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான டீமான் அவளையே முறைச்சி பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்குது. அங்கே இன்டர்வெல்ல போடுறாங்க. அடுத்த சீனில் ஒரு 3 நாள் கழிச்சு இந்த போலீஸும் ராயும் காணாமல் போயிட்டு திரும்பவும் வந்து அந்த பெண் பிள்ளைங்க வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி காணாமல் போனீங்க, உங்களை யாராவது கடத்திட்டு போனாங்களா அப்படி இப்படின்னு விசாரிக்கிறப்போ எங்களுக்கு தெரியாது, எங்களை யார் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல, எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, சுயநினைவே இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு போனது மட்டும்தான் தெரியும், அங்கேருந்து திரும்பி வந்தது தான் தெரியும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நேராக அம்பிகிட்ட வந்து போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கு அம்பிகாவுக்கு சந்தேகம் வருது. நேராக அந்த பெண் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் இவங்கள செக் பண்ணி பார்த்ததுல இந்த பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பெண் பிள்ளைங்க எல்லாருக்குமே பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்கிறத கேட்டதுமே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ எல்லா பெண் பிள்ளைங்களுக்கும் பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இது ஏதாவது ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆனிட்டு போலீஸ் கேட்குறாரு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, இது கண்டிப்பாக ஹார்மோன் இன்பேலன்ஸ் கிடையாது, இது ஏதோ ஒரு சஸ்பீஷியஸாக இருக்குதுன்னுட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. இந்த பக்கம் அம்பிகா ரூமில் உக்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது அம்பிகாவுடைய கணவர் அவங்களுடைய கனவுல வந்து பேசுகிற மாதிரி தெரியுது. எப்போ தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலைவிரிச்சு ஆடுதோ அப்போ காளி அவதாரம் எடுத்து அந்த அதர்மத்தை அழிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பொண்ணுக்கு எப்போ பிரச்சனைன்னு வருதோ நீ ஒரு காளி அவதாரம் எடுத்து நம்ம பொண்ணுக்கு துணையாக இருந்து அந்த அதர்மத்தை நீ ஜெயிச்சு தர்மத்தை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் அப்படியே மறைஞ்சிடுறாரு. இந்த பக்கம் காளி அப்படியே அவதாரமாக இவங்க முன்னாடி தோன்றாங்க. ஸோ இது ஆனதுக்கப்புறம் கனவுல காளி வந்ததுக்கப்புறமா அந்த மூடப்பட்டிருந்த கோவில் திறக்கப்படணுன்ட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தது போலவே அந்த கிராமத்தில், அதாவது இவங்க வீட்டில் மூடி இருந்த அந்த கோவில் திறக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் வந்து அங்கே பூஜையும் நடத்துகிறாங்க. இந்த பக்கம் தீபிகா வீட்டுக்கு வந்துடுறா. அவளுடைய அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்வேதா பெரிய பொண்ணு ஆயிடுறா. அம்பிகா தன்னுடைய மகளை கூப்பிட்டுக்கிட்டு ரூமில் படுக்க வச்சிடுறாங்க. இவங்களும் டைரியில் ஏதோ எழுதிக்கிட்டு அப்படியே அசதியாக படுத்துடுறாங்க. அந்த இடத்துக்கு தீபிகா ஸ்வேதாவை கூப்பிடுறதுக்காக வர. இப்போ தீபிகா முழுசாக அந்த சாத்தானுக்கு பொசஸ் ஆகியிருந்திருப்பா. இவளை போக விடாமல் அந்த இடத்துக்கு பாபா வந்து தடுத்துடுறாரு. ஆனால் பொசஸ் ஆன அந்த தீபிகா பாபாவை சாகடிச்சிடுறா. நேராக இப்போ உள்ளார போய் நம்ம விளையாடலாம் வானிட்டு ஸ்வேதாவை தீபிகா கூப்பிட்டுட்டு போகிறா. அப்படியே போய்கிட்ட இருக்கிற சமயத்தில் காட்டு வழியாக கூப்பிட்டுட்டு போகிறப்போ ஸ்வேதா நான் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்காத தீபிகா அவளுடைய முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தரன்னு போய்கிட்டே இருக்கிறா. இந்த பக்கம் தூக்கத்திலேருந்து எந்திரிச்ச அம்பிகா எங்கள் மகளை காணுன்னுட்டு நேராக அந்த காட்டுப்பகுதி பக்கம்லாம் தேடி பார்க்குறாங்க. மகளை அந்த தீபிகா இழுத்துட்டு போகிறத பார்த்ததுமே அவகிட்ட வந்து சண்டையை போட்டு மகளை காப்பாற்றிக்க பார்க்குறாங்க. எவ்வளோ போராடியும் மகளை காப்பாற்ற முடியாது. அந்த சமயத்தில் அந்த கிராமத்திலேயே
ஒரு மர்மமான பாட்டி, அவங்க அடிக்கடி ஒளிஞ்சிருந்தாலும் இவங்களெல்லாம் கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பாட்டி வராங்க, பேய்கிட்ட பொசஸான அந்த தீபிகா கிட்ட இருந்து காப்பாற்றி உன்னுடைய மகளை கூப்பிட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சாத்தானுங்க இருக்கிற ஊருக்குள்ளே இனிமேல் நம்ம இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை அம்பிகா கூப்பிட்டுன்னு நேராக அவங்களுடைய ஊருக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற வழியில் இதுக்கு முன்னாடி காணாமல் போன அத்தனை பெண் பிள்ளைங்களும் அந்த சாத்தானுக்கு பொசஸ் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அத்தனை பேரும் அந்த காரை வழிமறிச்சு அந்த காரை அப்படியே கழுத்து போட்டுடுறாங்க. அம்பிகாவும் மயங்கி போயிடுறாங்க. காருக்குள்ளே இருந்த ஸ்வேதாவை அப்படி பொசஸ் ஆன அந்த பொண்ணுங்க ஸ்வேதாவை அலாக்க தூக்கிக்கிட்டு போய் ஒருத்தங்கிட்ட கொடுக்குறாங்க. அவன் வேற யாருமே இல்லை, அவன் தான் ராய். அவன் அழகா ஸ்வேதாவை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிடும். இந்த பக்கம் தாதா இறந்து போயிருக்கிறதா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வராரு. இந்த தாதாவை யாரோ இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் சாகடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரும் நேராக அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே அந்த ராய் இருப்பார். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவர் கேட்க, இந்த பக்கம் மயங்கி கிடந்த அம்பிகாவை பாட்டி தான் காப்பாற்றுறாங்க. ஸோ அந்த பக்கம் ராய் போலீஸ்கிட்ட ஒரு கதை சொல்கிறாரு, இந்த பக்கம் பாட்டி அம்பிகா கிட்ட ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதை ரெண்டுமே ஒரே கதையாக தான் இருக்கும். அது என்னன்னா, 40 வருஷங்களுக்கு முன்னாடி 2 பிள்ளைங்க பிறந்திருக்கும். அதில் பெண் பிள்ளைய பலி கொடுக்கறதுக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாங்க. அந்த அம்மா வேறு யாரும் இல்லை, இப்போ பாட்டியாக இருக்கிற இவங்க தான். காலங்காலமாக இவங்களுடைய வம்சாவளி தான் இந்த பெண் பிள்ளைங்களை பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அம்மா இது பண்ணுறது பாவம் நினச்சிக்கிட்டு இனிமேல் நான் இந்த பாவக்காரியத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போது இப்போ இருக்கிற இந்த ராய் ஒரு வயசு பையனாக இருந்திருப்பான். நீ பலி கொடுக்காட்டி என்ன, நான் இந்த கிராமத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வெட்டுக்கட்டி எடுத்து அந்த குழந்தைய சாகடிச்சிடுறான். இத்தனை நாள் ஒளிஞ்சிருந்த அந்த சாத்தான் இப்போ வெளியில் வந்துட்டு ராயை சாகடிக்க பார்க்குறான். ஏன்னா இத்தனை வருஷங்கள் வரைக்கும் என்னால் இந்த பாட்டியை ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு, ஏன்னா அவங்க காளியோடைய பக்தியாக இருந்ததுனால. ஆனால் இந்த பெண் பிள்ளைங்க வளர்ந்து அதுங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அதுங்க வயிற்றுக்குள்ளே என்னுடைய சாத்தானுடைய கருவை உருவாக்க முடியும். அப்போ தான் நான் இந்த உலகத்தையே ஆள முடியும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே நீ குறுக்க வந்து இந்த மாதிரி குழந்தைய சாகடிச்சிட்டது எனக்கு பயங்கர கோவத்தை உண்டாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு ராயை சாகடிக்க போகிறான். எனக்கு இத்தனை நாளாக இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சு, அதனால் என்னை மன்னிச்சிடு, ஆனால் நீ சொல்கிறபடியே நான் கேட்குறேன் அப்படின்ட்டு ராய் அந்த சாத்தானுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அதுல இருந்து சாத்தான் ராயை முழுக்க அவனுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறான். ஸோ இப்படி இந்த கதையை இந்த பக்கம் பாட்டி அம்பிகா கிட்டேயும் அந்த பக்கம் ராய் போலீஸ்கிட்டையும் சொல்லிட்டு இருந்திருப்பான். சரி, காணாம போன அந்த பெண் பிள்ளைங்களை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, என்னுடைய பிள்ளைங்களா இங்கே தான் இருக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த முழுசா பொசஸான அந்த பெண் பிள்ளைங்க போலீஸை ஆக்கிரமிச்சிடுறாங்க. இப்போதான் அந்த ராய் ஒரு முழுசா சாத்தானா அவதாரம் எடுக்கிறான். உடனே போலீஸையும் அவன் சாகடிச்சிடுறான். இந்த பக்கம் பாட்டி அம்பிகா கிட்ட உன் பொண்ணை நீ காப்பாற்றிக்கணும்னா நீ காளி கிட்ட தான் வேண்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து அம்பிகா காளி மாதா கிட்ட பூஜை பண்ணி நேராக காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டில் போனதுமே அந்த ராய் பயங்கர உக்ரமாக ஒரு தீய அசுர சக்தியாக அவன் உருமாறி இருந்திருப்பான். ஆனாலும் அவன் கூட அம்பிகா போராடிட்டு இருந்திருக்கிறாங்க. போராடுற சமயத்தில் அவன் அடிச்சதுல அவங்க கீழே விழுந்து அவங்க நெத்திலேருந்து ரத்தம் வழிஞ்சு பூமிக்குள்ளே போயிடுது. இதுக்கு முன்னாடி இதே வம்சத்துக்கு சேர்ந்த அந்த பெண் பிள்ளைய சாகடிச்சிருந்திருப்பாங்களே, அந்த பெண்ணோடைய ரத்தத்து கூட இந்த அம்பிகாவுடைய ரத்தத்தோட ரத்தமாக கலந்து அம்பிகா ஒரு பயங்கர காளி அவதாரமாக உருவெடுத்து அந்த அசுரனாக இருக்கிற அந்த ராயை சாகடிச்சு சம்ஹாரம் பண்ணி சாம்பலோட சாம்பலாக ஆக்கிடுறாங்க. இந்த பொசஸான பெண் பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆயிட்டு திரும்பவும் அவங்கவுங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க, இந்த வம்சத்துல சேர்ந்த அம்பிகாவுடைய மக தான் இவளை பலி கொடுக்க கட்டி திரும்பவும் அந்த அசுரன் வந்துருவான், அதனால இந்த பொண்ணை பலி கொடுத்தே ஆகணும்னுட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அம்பிகா கேட்டு, இந்த கிராமம் நல்லா இருக்கணும்னாக்கா என் பொண்ணை நான் பலி கொடுக்குறேன் அப்படின்ட்டு மனசை தேர்த்திக்கிட்டு மகளை கல் மேலே வச்சு பலி கொடுக்க வெட்டுக்கத்தியை அப்படியே ஓங்கி எடுக்கிறாங்க. அந்த இடத்துல சாகடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது யாருன்னா அந்த பாட்டி. அந்த அசுரனே அழிஞ்சு போயிட்டான், இனி எதுக்கு உன் பொண்ணை பலி கொடுக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் அந்த இடத்துல நிறைய சிசுக்களை பலி கொடுத்துருந்துருப்பாங்கல்ல, அந்த சிசுக்களெல்லாம் அப்படியே ஆவியாக மேலே போயிட்டுருக்குது. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க, ஓ இதோட இந்த சாத்தான் அழிஞ்சிட்டான், காளி மாதாவும் சமாதானமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி தன்னுடைய மகளை அம்பிகை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் அந்த ராட்சசனுடைய சாம்பலை ஒருத்தன் எடுக்கிறான். அவன் இந்த ஹம்சஜாவை விட இன்னும் பயங்கர கொடிய ராட்சசனாக இருக்கிறான். அந்த இடத்துல பார்ட் 2க்கு லீடு கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க.